நீங்க உங்க கணவரோட எல்லா சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் நீங்க ஹேண்டில் பண்றீங்களா? ஆமா. உங்க போன் 10 லாகின் இயர்ஸா 10 வருஷமாவா? அவனுக்கு பர்த்டே விஷஸ் வந்தா கூட அதுக்கு ரிப்ளை நான் தான் பண்ணுவேன். அவன் தான் பேசுறான்னு நினைச்சிட்டு கூட நிறைய கேர்ள்ஸ் என்கிட்டயே பேசியிருக்காங்க. ஓகே, நீங்க அவர் அக்கவுண்ட் வாங்கி அவருக்கு வர மெசேஜ் நீங்க ஏன் ரிப்ளை பண்றீங்க? ஏன்னா அவன் பண்ண வேணாம், நம்மளே பண்ணிக்கலாம். அவன் யார்கிட்டயும் சாட் பண்ணக்கூடாது, அவன் பேசினா என்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்றதுனால. ஆனா சீரியஸ் நோட் கேக்குறேன்பா, ஒரு 10 இயர்ஸா உங்களுடைய அக்கவுண்ட் வந்து உங்க வைஃப் ஹேண்டில் பண்றாங்க. அதுதான் உங்க வைஃப்னாலும் உங்களுக்கு ஒரு பிரைவசி இல்லையே, அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்லையான்னு கேக்குறேன். ஃபர்ஸ்டெல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஃப்ரீடமாக ஒரு மெசேஜ் கூட பண்ண முடியாதுன்ற முன்னெல்லாம் தானே, இப்போ தான் இன்ஸ்டாகிராம்லாம், அப்போல்லாம் ஃபேஸ்புக் தான் நாங்கள் லவ் பண்ணுற டைமாக. அந்த மாதிரி கொஞ்சம் டார்ச்சலாக இருக்கும். அப்படியே பழகி இப்போ கல்யாணம் ஆன பிறகு என் சோஷியல் மீடியாவில் அவங்க மெசேஜ் பண்ணாலும் நான் பக்கத்துலேருந்து பார்த்துன்னு ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறேன், அவ்வளோதான். அவர் வந்து ரொம்ப தன்மையாக ஓகே எனக்கு அது இதாகிடுச்சு அப்படிங்கிறாரு. பட் ஒருத்தரோட ஐடென்டிட்டியே நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க. அவர் என்ன செய்யணுங்கிறத வந்து அவன் நீங்க என்னோட தான் முடிவு ஹஸ்பண்ட் பண்ணுறீங்க. சார். ஸோ வாட், உங்கள் அடிமை இல்லையே.